வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. டீ டைம்க்கு ஒரு கேக் வேணுமா? ஆயில் இல்லாம, பட்டர் இல்லாம ஒரு கேக். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு கேக். வாங்க, இத எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அது கூடவே நல்ல திக்கான கர்ட் வந்து ஒரு 1/2 கப் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் இது கூட சேர்த்துக்கிட்டு, நல்லா ஒரு விஸ்க் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த சுகர் எல்லாம் கொஞ்சம் நல்லா இந்த கர்டோட கலந்து, நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணிடுங்க. இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துரலாம். இதுக்கு 1 கப் அளவு ஆல் பர்ப்பஸ் ஃப்ளார், ஒரு 1/4 கப் அளவு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சுட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற அந்த சுகர் கர்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு காய்ச்சாத பால் எடுத்துட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் பால் தேவைப்படும். இன்னொரு 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த மாரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேல ஊத்திட்டு, ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 20 டூ 30 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஃபைனல் ரிசல்ட் இந்த மாரி தான் கேக் இருந்துச்சு. ஒரு பேக்கரியில செய்ற மாரியே இந்த கேக் வந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சாஃப்ட்டாவே இருந்துச்சு. இப்ப பாருங்க, நல்லா நான் அழுத்தி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் தேங்க் யூ. என்ஜாய்.